நிறைய பேர் வந்து அவங்கவுங்க பிரச்சனை, அவங்கவுங்க ப்ராப்ளம், குடும்பத்து பிரச்சனையும், குழந்தை பிரச்சனையும், இதுதான் படிப்பு ப்ராப்ளம், விசா ப்ராப்ளம், இந்த பல பிரச்சனைகள் தொழில் ஓடாமல் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க சில பேர். ஆமாம். ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட்டில் நிறையா லாஸ் வருது. அந்த மாதிரி டெவலப் ஆகணும் சுவாமி, நல்லா இருக்கணும், எங்கெங்கோ போனோம், நாங்கள் எங்கெங்கே போனாலும் எந்த இது செஞ்சாலும் நமக்கு ஒன்றும் நடக்கலை அதை சொல்லி வராங்க. வரும்போது பார்த்து அவங்க என்ன பிரச்சனை இருக்குதோ அதை பார்த்து சரி பண்ணிகிட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 பேர் வந்திருக்காங்க, ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் அவங்க வந்திருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அவரும் நல்லா தொழில் செய்கிறார், ரியல் எஸ்டேட் செய்கிறார். சரி. ரியல் எஸ்டேட் செய்கிறாரு. அவருக்கு கல்யாணம் கூட 8-9 வருஷம் ஆச்சு. குழந்தை பாக்கியம் கிடைக்கல. தொழிலையும் நல்லா முன்னேற்றத்தில் இருந்தவரும் ಈಗ திடீர்னு என்ன ஆச்சுன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொழிலும் டவுன் ஆகிடுச்சு. அவர் ப்ராப்ளம் என்ன இருக்குது, அவர் பிரச்சனை என்ன இருக்குது இருந்தால் இப்படி பார்க்குறேன். ஏன்னா எத்தனையில மை போட்டால் அவங்களுக்கு ப்ராப்ளம் தெரியும். ஏன்னா அந்த ப்ராப்ளம் தெரிஞ்ச மாதிரி அவர் பார்த்து அவர் என்ன பிரச்சனைங்கிறது சொல்லியாச்சு அவருக்கு. அதை சொன்னதுனால அவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ஐயா, அவங்களுக்கு சரியில்லை, கிரகங்கள் ஜாஸ்தி சேர்ந்துருக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி சுவாமி நமக்கு பண்ணி கொடுங்க சுவாமி என்ன சொன்னாரோ அதே மாதிரி அவருக்கு பண்ணி கொடுத்தேன். அவருக்கு கொஞ்ச நாளில் தொழிலும் நல்லா தொடங்கிருச்சு, அவருக்கு நல்லபடியாக ஆகிடுச்சு. குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு.